விடுமுறையில் உதகையில் சுற்றுலா பயணிகள் குவிந்த நிலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் ஐயாச்சாமி. இப்போ கோடை விடுமுறை தொடங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இந்த வாகன நெரிசல் தொடர்ந்து ஏற்படாமல் இருப்பதற்காக என்ன முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கு? அபிநயா, தொடர் விடுமுறை காரணமாக உதகையில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் நாள்தோறும் வருகை புரிந்து வருகின்றனர். குறிப்பாக ரம்ஜான் பண்டிகை மற்றும் வார விடுமுறை நாள் என்பதால் இன்று அதிகாலை முதலே உதகைக்கு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை என்பது அதிகரித்து காணப்பட்டது. இதனால் நகரில் பல இடங்களில் வாகன நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த மைசூர் மற்றும் கேரளா செல்லக்கூடிய சாலையில் இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டது. அதே போல் முக்கிய சுற்றுலா தலங்களான அரசு தாவரவியல் பூங்கா, தொட்டபெட்டா மலை சிகரம், ரோஜா பூங்கா, படகில்லம் செல்லக்கூடிய முக்கிய சாலைகளில் இந்த கடும் போக்குவரத்து நிலவியது. மைசூர் சாலையில் இந்த 3 மணி நேரத்திற்கும் நிலவிய போக்குவரத்தை சீர் செய்ய மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை களத்தில் இறங்கினார். மேலும் போலீசாரும் பல சந்திப்பு சாலைகளில் இந்த போக்குவரத்தை சீர் செய்து வருகின்றனர். குறிப்பாக சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகள் நீண்ட நேரம் காத்திருந்து செல்லக்கூடிய சூழ்நிலையில் மிகவும் சோர்வடைந்தனர். சில சுற்றுலா பயணிகள் வாகனங்களை ஆங்காங்கே வாகன நிறுத்தத்தில் நிறுத்திவிட்டு குடும்பங்களுடன் நடந்தே சென்று சுற்றுலா தலங்களுக்கு செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டனர். தொடர்ந்து நகரில் பல இடங்களில் போக்குவரத்து நெரிசல் என்பது அதிகமாக காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக மத்திய பேருந்து நிலையம், அதே போல் படகில்லம் சாலை, சேரிங்கிற தாவரவியல் பூங்கா சாலையில் இந்த வாகன நெரிசல் மிகவும் கடுமையாக உள்ளது. உள்ளூர் மக்களும் ஒரு 10 நிமிடங்கள் பயணம் செய்து அடைய வேண்டிய இடத்தை சுமார் 2 மணி நேரமாக கடந்து செல்ல வேண்டிய நிலை இருப்பதாக தெரிவித்தனர். கூடுதலாக போலீசார் ஆங்காங்கே பணியில் அமர்த்தப்பட்டு வாகன நெரிசலை சீர் செய்தால் இந்த சிரமம் இருக்காது என்றும் உள்ளூர் மக்கள் தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து இனி வரப்போகும் கோடை சீசன் என்பதால் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை என்பது அதிகரித்து காணப்படும். அதற்குள் நகரில் பல இடங்களில் இந்த முக்கிய சாலைகளில் இந்த போக்குவரத்து மாற்றங்களை மாவட்ட நிர்வாகம் சீர் செய்தால் இந்த போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கலாம் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. அபிநயா, விவரங்களுக்கு நன்றி ஐயாச்சாமி.